நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு ஆவணி மாத ராசி பலன். ஆவணி மாத ராசி பலன் 2024 எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? முதல்ல ஆவணி மாதத்துக்கு உண்டான கிரகநிலைகளை பார்ப்போம். ஆவணி மாதம் செவ்வாய் குரு ராசிக்கு பார்த்திங்கன்னா காலபுருஷ தத்துவப்படி 2ஆம் ராசியான ரிஷப ராசியில் செவ்வாய் குரு சஞ்சரிச்சிருக்காங்க. உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா மேஷராசி காலபுருஷ தத்துவப்படி 5ஆம் ராசியான மேஷராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் சிம்ம ராசியில் இருக்காங்க. 6ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா காலபுருஷ தத்துவப்படி 6ஆம் இடத்துல கேது கன்னி ராசியில் இருக்காங்க. சனி கும்பராசியில் வக்ர நிலையில் சொந்த வீட்டில் சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. ராகு மீன ராசியில் சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க, குருவோட வீட்டில் இருக்காங்க. இதுதான் ஆவணி மாதம் 1ஆம் தேதி கொண்டான கிரக நிலைகள். ஆவணி மாதம் பாருங்கள், 6ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 22ஆம் தேதி வரும். உங்களுக்கு புதன் வக்ரமாகி கடகராசிக்கு வந்துடுவாங்க. ஆவணி மாதம் 8ஆம் தேதி ஆகஸ்ட் 24ஆம் தேதி உங்களுக்கு சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். சுக்கிரன் பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் இருந்த சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு கன்னி ராசிக்கு நீச்ச நிலையில் இருப்பார், கன்னி ராசிக்கு வந்துடுவார். ஆவணி மாதம் 10ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும். செவ்வாய் மிதுன ராசிக்கு வந்துடுவாங்க, மிதுன ராசிக்கு செவ்வாய் வருவார். ஆவணி மாதம் 19ஆம் தேதி பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி வரும். புதன் சிம்ம ராசிக்கு வந்துடுவார். சூரியன் புதனோட சேர்க்கை இருக்கும். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஆவணி மாதத்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், உங்கள் லைஃப் எப்படி மாறுமா மாறாதா, இல்லை அதே நிலைமையில் இருப்பீங்களா, எல்லாமே நம்ம அக்யூரேட்டாக தெளிவாக நம்ம பார்த்துடலாம். பொதுவாகவே நம்ம கோச்சார பலன்கிறது பார்த்திங்கன்னா சந்திரன் வச்சு பார்க்குறோம். சந்திரன் பேசிஸாக நம்ம பார்த்துட்ருக்கோம். சந்திரன்கிறது உடல் காரகன், மனோகாரகன் சந்திரன். லக்னம்ங்கிறது உயிர், சரிங்களா? லக்னம்ங்கிறது ஆன்மா, ராசிங்கிறது உடல். அதனால் நம்ம கோச்சாரத்தை சந்திரன் வச்சு தான் நம்ம பார்க்க முடியும். அவங்க பிறப்பு ஜாதகம் லக்னத்தை வச்சு நம்ம பார்க்க முடியும், சரிங்களா? ராசிங்கிறது உடல், லக்னம்ங்கிறது உயிர். ராசிநாதன் ரொம்ப முக்கியங்க. எந்த ஒரு ஜாதகத்துலேயும் பாருங்கள், ராசிநாதன் நல்லா இருக்கணும். ராசிநாதன் நல்லா இருந்தால் தான் அவங்களோட உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், மனம் தெளிவாக இருக்கும், குழப்பம் இல்லாமல் இருப்பாங்க, நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையோடு இருப்பாங்க. ராசிநாதன் கெட்டு போச்சுன்னா உடம்பு கெட்டு போயிடும், மனசு கெட்டு போயிடும், எல்லாமே கெட்டு போகும். ராசிநாதன் ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா கோச்சார கிரக நிலைகள், கோச்சார பலன் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். சந்திரனை வச்சு நம்ம பார்த்துட்ருக்கோம். ஜாதகம் வேறு, கோச்சார பலன் வேறு, சரிங்களா? ஜனன ஜாதகம், ஒவ்வொரு தனி மனிதனோட ஜாதகம் ரொம்ப முக்கியம். நவகிரகங்கள், நவகிரகங்கள் தான் மனுஷனை ஆட்டி படைச்சிட்டு இருக்குது. நவகிரகங்களோட தாக்கம் மனுஷனோட உடம்புல இயங்கிட்டு இருக்கும். அதுபடி தான் அவங்களோட லைஃப் போகும், அதுபடி தான் அவங்க தலையெழுத்து போகும். விதின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, என்ன கொடுப்பினு நான் பிறந்திருக்கேன், என்னோட தலையெழுத்து என்ன, என்னோட விதி எப்படி இருக்குது கேட்குறாங்க பார்த்தீங்களா, அது ஜாதகத்தை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். கோச்சார கிரக நிலைகள் பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு செட் ஆகும். கோச்சாரம் பார்த்திங்கன்னா எப்பவுமே 15% 20% பேசும். அவங்க சுய ஜாதகம், தனிப்பட்ட ஜாதகம் பார்த்திங்கன்னா அதுதான் அதிகப்படியாக 80% 85% பேசும், சரிங்களா? கோச்சார கிரக நிலைக்கு ஒரு சில பேருக்கு செட் ஆகும். நான் சொல்கிறதில் ஒரு சில பேருக்கு கரெக்டாக ஒத்து வரும், கரெக்டாக இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்கலைங்க சார், நீங்கள் சொன்னது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எங்களுக்கு வேறு மாதிரி நடந்துகிட்ருக்கு, நல்லது சொல்கிறீங்க எனக்கு கெட்டது நடக்குது, அந்த மாதிரிலாம் ஒரு சில பேர் சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் அவங்க ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி தான், சரிங்களா? தசாபுத்தி பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும் சாதகம் என்ன பாதகம் என்ன, அவங்களுக்கு நடந்துகிட்ருக்கு, என்னென்ன நடந்துகிட்ருக்கு, லைஃப்பில் என்னென்ன போயிட்டுருக்கு, லைஃப்பில் என்னென்ன விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கு, எல்லாமே அவங்க சுய ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியும், சரிங்களா? உங்கள் ஜனன ஜாதகம், உங்கள் பிறப்பு ஜாதகம், பர்சனல் ஹாரோஸ்கோப் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்பிளேயில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி விடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீட்டெயிலாக துல்லியமாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்குவோம். இந்த ஆவணி மாதம் பார்த்திங்கன்னா கிரகநிலைகள்லாம் எப்படி இருக்குது, உங்களுக்கு பாசிட்டிவாக நெகட்டிவாக, சாதகமாக பாதகமான எல்லாமே இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்த்துடலாம், சரிங்களா? இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற ராசி தனுசு ராசி. காலபுருஷ தத்துவப்படி 9ஆம் ராசியான தனுசு ராசினியர்களுக்கு இந்த மாதம் ஆவணி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். தனுசு ராசினியர்கள் பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க. குருவினுடைய ராசி, பூமியோட பெரிய பிளானட் குரு தான். பரந்த மனசு சொல்லாது பெரிய மனசுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, தனுசு ராசினியர்கள்ட்ட இருக்கும். அவங்களோட கேரக்டர் அதுதான். அடுத்தவங்களுக்காக விட்டு கொடுப்பாங்க, தனக்கு இல்லைனாலும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்வாங்க. ஏமாளி ராசி, தனுசு ராசினாலே ஏமாளி தான். நிறைய பேர் ஏமாற்றுவாங்க தனுசு ராசினியர்கள், அவங்க தெரிஞ்சும் ஏமாறுவாங்க. தனுசு ராசினியரோட கேரக்டர் அதுதான். ஞானம் இருக்கும், ஞானம், புத்தி, சிந்தனை, அறிவு இவங்ககிட்டலாம்
அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. அறிவாக இருப்பாங்க, உலகத்தையே அறிஞ்சவங்க தான் தனுசு ராசி நேயர்கள். தனக்கு இல்லைன்னா கூட, தனக்கு ஏதோ ஒரு பொருள் ஏதோ ஒன்று இல்லைன்னா கூட அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவி செய்வாங்க. அந்தளவுக்கு ஒரு ஈவு இறக்கம், அன்பு பாசம் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். இறக்கங்களும் அதிகமாக இருக்குங்க இவங்ககிட்ட, அதிகமாக இருக்கும். நல்லவங்க தனுசு ராசி நேயர்கள் மனசாட்சிப்படி செயல்படுவாங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு எந்த கெடுதலும் பண்ண மாட்டாங்க. கெட்டவங்க கூட நல்லா இருக்கணும், கெட்டது பண்ணுறவங்க கூட நல்லது நடக்கணும்னு நினைக்கக்கூடிய ராசி தனுசு ராசி. நல்ல ஒரு ராசி, அருமையான ஒரு ராசி. மனசாட்சிப்படி நடந்துக்குவாங்க, கரெக்டாக நடந்துக்குவாங்க, எல்லாத்துட்டும் கரெக்டாக நடந்துக்குவாங்க. அடுத்தவங்களை மதிப்பாங்க. மதிப்பு மரியாதை என்னென்னா தனுசு ராசி நேயர்கிட்ட கற்றுக்கணும். அந்தளவுக்கு ஒரு அருமையான ராசி தனுசு ராசி. இந்த மாதம் பாருங்கள், உங்கள் ராசிநாதன் குரு 6ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் இடத்துல குரு இருக்குது, செவ்வாயோடு இருக்கார், குருமங்கள யோகத்தோடு இருக்குங்க. சரிங்களா? பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காதுங்க. 6ல் குரு மறைஞ்சிட்டாலே பெரிய அளவுக்கு கெடுதல் பண்ணிட மாட்டார். சுப விஷயங்கள் 6ஆம் இடத்து மூலமாக நடக்கும். இப்போ 6ஆம் இடத்துல குரு இருந்து என்ன பண்ண போகிறாரு? அவர் 10ஆம் இடத்தை பார்க்குறாரு, 12ஆம் இடத்தை பார்க்குறாரு, ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ என்ன நடக்கும்? கடன் வாங்க போகிறீங்க. கடன் இருக்கும், கடன் இல்லாமலாம் இருக்காது. தனுசு ராசி நேயர்கள் மேக்ஸிமம் கடன் வாங்கி தான் இருக்கீங்க, கடன் வாங்கி வச்சுருக்கீங்க, கடன் வாங்கி செலவு பண்ணிகிட்டு இருக்கீங்க, வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கீங்க. அப்படி தான் போயிட்டுருக்கு இப்போ வாழ்க்கை. இப்போ 6ஆம் இடத்துல குரு இருக்கார், 10ஆம் இடத்தை பார்க்குறார். தொழிலுக்காக கடன் வாங்குவீங்க, தொழில் பெருசுப்படுத்துறதுக்காக கடன் வாங்குவீங்க, வெளிநாடு போகிறதுக்காக கடன் வாங்குவீங்க, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்காக கடன் வாங்குவீங்க, உங்கள் தேவைக்காக நீங்கள் கடன் வாங்குவீங்க. அது நல்ல கடனாக தான் உங்களுக்கு இருக்கும். தவிர தேவையில்லாமல் இந்த மருத்துவ செலவு, அந்த செலவு, இது விரயங்கள், சுப விரயங்கள் தான் இருக்கும். தேவையில்லாத பாப விரயங்கள், அசுப விரயங்கள் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. நல்லா இருக்குது இந்த மாதம் உங்களுக்கு. சரிங்களா? ராசிக்கு வந்து பாருங்கள், 3ஆம் இடத்துல சனி இருக்கார், முயற்சி ஸ்தானத்தில் சனி இருக்கார். முயற்சி ஸ்தானத்தில் சனி இருந்து பக்ரமாக இருக்கார். வேகம், சனி வேகமாக செயல்படுறதுனால முயற்சி தூண்ட வைப்பார். உங்களை அடுத்த கட்டத்துக்கு போவீங்க, முயற்சி பண்ண போகிறீங்க. இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. நல்ல மாதம் இந்த மாதம். சரிங்களா? முயற்சி பண்ணுங்கள். சனி வக்கரமாக இருக்கிறது உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நிலம் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணீங்க, இது மாதிரி நடக்கலை. வீடு வாங்குறதுக்கு முயற்சி பண்ணீங்க, நடக்கலை. ஒரு நல்லதுக்காக ஏதோ ஒன்று முயற்சி பண்ணீங்க, கல்யாணம் கிரகப்பிரவேசம், வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறது எதுவுமே நடக்கலை உங்களுக்கு. நல்ல விஷயம் நீங்கள் என்ன முயற்சி பண்ணீங்களோ நல்லா தோல்வியாக தான் போச்சு. ஆனால் இந்த மாதம் நல்ல விஷயங்கள், சுப விஷயங்கள், சுபகாரியங்களுக்காக முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி தான். நல்ல மாதம் இந்த மாதம். 4ஆம் இடத்துல ராகு இருக்கார். 4ஆம் இடத்துல ராகு இருந்தால் வீடு வாங்குறதுக்கு உண்டான அமைப்பு, நிலம் வாங்குறதுக்கு உண்டான அமைப்பு, இதெல்லாம் அற்புதமாக இருக்குங்க உங்களுக்கு. அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஹெல்த் கண்டிஷன், அம்மாவோட ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். இன்னும் 4ல் ராகு இருந்தாலே சின்ன சின்ன பிரச்சனைகள் கொடுத்துட்டு போவார். வீடு வாங்கலாமா, நிலம் வாங்கலாமாங்க சார், வாகனம் வாங்கணுன்ட்டு இருக்கோம். இந்த மாதம் ஆவணி மாதம் எங்களுக்கு தகுந்த மாதமாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு உகந்த மாதம், அருமையான மாதம், ஒரு உன்னதமான மாதம் இந்த மாதம். வீடு வாங்குறது, சொத்து சேர்க்கை, இடம், பூமி, வாகனம், யோகம் எல்லாம் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. ஒரு பிளாட் வாங்கி போடலாம், ஒரு இடத்த வாங்கி போடலாம், இல்லை வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கு இந்த மாதம். உங்கள் ராசிக்கு வந்து 5ஆம் அதிபதி செவ்வாய், அவர் 6ஆம் இடத்துல குருவோடு இருக்காருங்க. அது இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஆவணி மாதம் 7ஆம் இடத்துக்கு போயிடுறார். புத்திர பாக்கியம், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கீங்க நிறைய பேர், புத்திர பாக்கியமுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இந்த மாதம் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும். புத்திர பாக்கியம் கிடைக்கும். புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு மாதம் தான். எதிர்ப்புகள், உங்களுக்கு சுற்றி எதிரி இருந்தால் கூட அந்த எதிரி உங்களுக்கு இல்லாமல் போயிடுவாங்க உங்களுக்கு. ஏன்னா 6ல் குரு இருந்தாலும் எதிரி இருப்பாங்க. மறைமுகமாக எதிரி இருந்தால் கூட உங்களை தாக்காமல் இருப்பாங்க. இப்போ 6ல் வந்து சனி, ராகு, சனி, செவ்வாய், பாவகிரகங்களோட சூழ்ச்சி, இந்த சேர்க்கை, அந்த இது இருந்துச்சுன்னா மட்டுமே தான் எதிரி தொல்லை அதிகமாக இருக்கும். இப்போ 6ல் குரு இருக்கார், அது உங்களுக்கு பாசிட்டிவாக தாங்க இருக்குது. உங்களுக்கு நல்லா இருக்குது உங்களுக்கு. சரிங்களா? எதிரி இருப்பாங்க, மறைமுகமாக இருந்தால் கூட உங்களை பெருசாக பாதிப்பு கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, வம்பு பிரச்சனை இருந்தால் கூட அதிலிருந்து கூட ஒரு சில பேருக்கு நல்ல ஒரு விஷயங்கள் நடக்க போகுதுங்க. உங்களுக்கு தீர்ப்பு உங்கள் பக்கம் சாதகமாக வர்றப்போ இந்த மாதம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது உங்களுக்கு. ஆவணி மாதம் 8ஆம் தேதி உங்களுக்கு சுக்கிரன் உங்கள் ராசிக்கு வந்து 6ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல நீச்சமாயிடுறார். அப்போ குருவோட பார்வையில் விழுகிறனால கடன் வாங்கி தொழில் பண்ணுறீங்கன்னு காமிக்குது இந்த மாதம். கடன் வாங்கி தொழில் பண்ணுவீங்க, கடன் வாங்கி தொழிலை பெருசுப்படுத்துறது, விரிவாக்கம் செய்கிறது, பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது உங்களுக்கு. ஏன்னா 10ல் கேது இருக்கார். 10ஆம் இடத்துல கேது இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தாங்க. அது குரு பார்வை, குரு பார்க்குறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு உங்களுக்கு. ஆவணி மாதம் 10ஆம் தேதி, அது ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி செவ்வாய் 7ஆம் இடத்துக்கு வர்றாரு. உங்களுக்கு 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துக்கு வரனால காதல் திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு, லவ் பண்ணிகிட்டு இருப்பீங்க, வீட்டில் அப்பா அம்மாவோட சம்மதம் இந்த மாதம் கிடைக்கும் உங்களுக்கு. அதேமாதிரி அரசாங்க வேலைங்க, முக்கியமாக சொல்லப்போனால் உங்கள் ராசிக்கு யோகாதிபதி சூரியன், அவர் யோகஸ்தானத்திலே பாக்கிஸ்தானத்திலே இருக்கார். பாக்கிஸ்தானத்தில் சூரியன் இருக்கார். அதிர்ஷ்டம் கிடைக்கும், நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி, முன்னேற்றம் இருக்கும்.
வெளிநாட்டு பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போக முடியாமல் இருந்தவங்களுக்கு இந்த மாதம் வெளிநாட்டு பிரயாணம் போக முடியும். வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு நல்ல வேலை இந்த மாதம் கிடச்சிரும். ப்ரொமோஷன் கிடைச்சிரும், உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். குடும்பத்திலேருந்து வந்த பிரச்சனைகள், கஷ்டங்கள், கண்டங்கள் எல்லாமே உங்களை விட்டு விலகும் இந்த மாதம். ஏன்னா ராசி 2ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. குடும்பத்தில் ஒரு நிம்மதி இருக்குங்க. ஏன்னா வீட்டுக்கு போனாலே மனுஷனுக்கு வந்து ஒரு நிம்மதி முக்கியம். வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை அப்படி இப்படின்னு இருந்தால் கூட நம்ம வீட்டில் போனால் தான் ஒரு நிம்மதி கிடைக்கும். அந்த நிம்மதி கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு மாதம் தான் இந்த ஆகஸ்ட், அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு நல்லா இருக்குங்க இந்த மாதம். சரிங்களா, அற்புதமான மாதம். சுபவிரயங்கள் பண்ணலாம், நீங்கள் தாராளமாக பண்ணலாம். தொழில் டெவலப் பண்ணுறதுக்கு, அதேமாதிரி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி போடுறதுக்காக, வாகனம் வாங்குறது, நிலம் வாங்குறது, சொத்து சேர்க்கறது, இதெல்லாமே சுப விஷயங்கள் தான். அதுக்காக முதலீடு போட போகிறீங்க. ஏன்னா 12ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குங்க. சரிங்களா, நல்ல மாதம் இந்த மாதம். பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. கடன் உங்களுக்கு இருக்கும், கடனை சமாளிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு இந்த கிரெடிட் கார்டு பிரச்சனை, அந்த லோன் பிரச்சனை, பேங்க்கில் பிரச்சனை, இஎம்ஐ பிரச்சனை அப்படி இப்படினால போயிட்டுருக்குங்க. அதெல்லாமே இந்த மாதம் கொஞ்சம் சமாளிச்சிருவீங்க. கடன் இல்லாமல் இருக்கவங்களுக்கு புதுசாக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இந்த மாதம் உங்களுக்கு உருவாகும். இதெல்லாம் உங்களுக்கு சாதகம் தான், அதாவது பாதகம் கிடையாது. உங்களுக்கு நல்ல விஷயத்துக்காக தானே கடன் வாங்குறீங்க, தேவையில்லாத விஷயங்கள் கடன் வாங்க போகிறது கிடையாது. அதனால் நல்லா இருப்பீங்க, கவலைப்பட வேண்டாம். சரிங்களா, புதன் உங்கள் ராசிக்கு வந்து 9ஆம் இடத்துக்கு பாகிஸ்தானத்துக்கு இந்த மாதம் ஆவணி மாதம் 19ஆம் தேதி வர்றாரு. அதனால் திருமணத்துக்கு உண்டான மாதம் தான் அந்த மாதம், இல்லை சந்தேகமே கிடையாது. திருமணத்துக்கு உண்டான மாதம், திருமணத்துக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு மாதமாக இருக்கும். உங்களுக்கு லவ் மேரேஜாக இருந்தாலும் சரி, அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு சாதகமாக தாங்க உங்களுக்கு இருக்குது. சரிங்களா, நல்ல ஒரு மாதம். ப்ரொமோஷன், வேலைக்காக வேலையில் இருக்கவங்க ப்ரொமோஷன் கிடைக்கும். வேலையை மாற்றணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் மாற்றலாம். இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஏன்னா 6ல் குரு இருக்காருங்க. உங்கள் மைண்டே அதில் தான் இருக்கும். நல்ல வேலை கிடைக்குமா கிடைக்காதா, இல்லை இருக்கிற வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு போகலாமா, எப்போ ப்ரொமோஷன் கிடைக்கும், இப்படி தான் யோசிச்சுட்டு இருக்கீங்க தனுசு ராசி நேயர்கள். இதெல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். சரிங்களா, மொத்தத்தில் சொல்லப்போனால் இந்த ஆவணி மாதம் தனுசு ராசி நேயர்களோட வாழ்க்கை நல்லா இருக்க போது நல்லபடியாக நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. எல்லாமே உங்களுக்கு கிரகநிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இந்த மாதம் திருமணம், புத்திர பாக்கியம், நல்ல வேலை, ப்ரொமோஷன், பதவி உயர்வு, வேலையில் இடமாற்றம், தொழில் மாற்றம், தொழில் ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது, நல்லா இருக்குது உங்களுக்கு. சரிங்களா, நல்லபடியாக இந்த ஆவணி மாதத்தை பயன்படுத்திக்கிங்க. ஒரு அருமையான மாதம் சொல்லிடலாம் இந்த ஆவணி மாதம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு, உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி.